கற்றுத்தர வேண்டும். கற்றிட்ட பாடத்தை வாழ வரம் வேண்டும். கல்வாரி பாடத்தை கற்றுத்தர வேண்டும். கற்றிட்ட பாடத்தை வாழ வரம் வேண்டும். இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ எது என்னை அடைந்தாலும், மலர்ச்சியோ மனத்துயரோ எது என்னை ஆண்டாலும், எனக்கென்று நான் கொண்ட அனைத்துமே பிரிந்தாலும், எனக்கென்று நான் கொண்ட அனைத்துமே பிரிந்தாலும், எனக்கென்று நீ உண்டு. எல்லாம் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகத்திலே இயேசு எங்களை தவக்காலத்தில் தாட்சி என்கின்ற புண்ணியத்தை கடைப்பிடிக்குமாறு அவர் அழைக்கின்றார். தம்மை உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர், தம்மை தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர் என்கின்ற ஒரு ஆழமான ஆன்மீக தத்துவத்தை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். ஆகவே இந்த தவக்காலத்திலே நாங்கள் இயேசுவை போல எங்களை தாழ்த்தி வாழுகின்ற பண்பை தர வேண்டுமென்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை முடிவில்லாத பேரிரக்கத்தால் காத்துருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஏனெனில் உம்மால் அன்றி சாவுக்குரிய மனித இனம் வீழ்ச்சியுறும். அது என்றும் உமது உதவிகளினால் தீமைகளிலிருந்து விடுவிக்கப்படவும் மீட்புக்குரியவற்றுக்கு இட்டு செல்லவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியார் நொன்றிப்பிலறிவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உம்முடைய மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஜெருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் கொமோராவை போன்றவர்களாய் இருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர் தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிலிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கின்றார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன, எனினும்
உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். மனமு வந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் என்றும் ஏற்றுக்கொள்வதில்லை. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவரென எண்ணி கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள், புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23 திருவசனங்கள் 1 தொடக்கம் 12 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும்
தம் சீடரையும் பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகின்றார்களோ அவற்றையெல்லாம் கடைப்பிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுவார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்திற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளின் மேல் வைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன் வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கின்றார்கள். தங்கள் மறைநூல் வாசகப்பட்டைகளை அகலமாக்குகிறார்கள், அங்கிகளின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள், விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தமக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்கள் போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கின்றார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டனாக இருக்கட்டும். தம்மை தாழ்த்துபவர் உயர்த்தப்படுவார், தம்மை உயர்த்துகின்றவர் தாழ்த்தப்படுவார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டனாக இருக்கட்டும். தாமே உயர்த்துகிறவரவரும் தாழ்த்தப்பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவரவரும் உயர்த்தப்பெறுவர். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இது தவக்காலம், அருளின் காலம், இரக்கத்தின் காலம், மனமாற்றத்தின் காலம், புதுப்பித்தலின் காலம். இந்த அழகான காலத்திலே பல்வேறு விதமான கிறிஸ்தவ புண்ணியங்களை கடைப்பிடிக்குமாறு திருச்சபை எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது. அந்த புண்ணியங்களில் இன்று திருச்சபை நமக்கு கற்பிக்கிற புண்ணியம் என்னவென்றால் தாழ்ச்சி. எங்களையே நாங்கள் தாழ்த்த வேண்டும். இயேசு தம்மை தாழ்த்தினார். பிலிப்பியர்கள் திருமுகத்திலே அழகான கிறிஸ்துவியல் பாடல். இயேசு தன்னுடைய கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை விடாமல் பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. தம்மையை வறுமையாக்கி அடிமையின் கண்மை கொண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். ஆகவேதான் வானக தந்தை எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று அழகான கிறிஸ்தியல் பாடலை நாங்கள் பாடுகிறோம். கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்ற அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். ஆகவேதான் இன்றைய நாளிலே அதே வாழ்க்கை முறையை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு திருச்சபை அழைப்பு விடுக்கிறது. நீ உன்னை தாழ்த்துகிற பொழுது இறைவன் உன்னை உயர்த்துவார். மாறாக நீ உன்னை உயர்த்தினால், உன்னை பற்றி நீ தம்பட்டம் அடித்தால் உன்னை அவர் தாழ்த்துவார் என்று சொல்லுகின்றார். இதற்கு உதாரணமாக மறைநூல் அறிஞர் பரிசேயருடைய வாழ்க்கையை இயேசு நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அவர்கள் செய்ததெல்லாம் தம்பட்டம் அடிப்பதற்காக, தங்களை பற்றி சொல்லுவதற்காக. அவர்கள் மறைநூல் வாசகப்பட்டல்களை அகலமாக்குகிறார்கள், அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள், விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் அவர்கள் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி இருக்க முடியாது என்று சொல்லி இந்த வாழ்க்கை தத்துவத்தை இயேசு நமக்கு கற்பிக்கின்றார். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்கட்டும். தம்மைத்தாமே உயர்த்துகிறவரும் தாழ்த்தப்பெறுவார், தம்மைத்தாமே தாழ்த்துகிறவரும் உயர்த்தப்பெறுவார். அன்பார்ந்தவர்களே, இந்த தாழ்ச்சிக்கென்று வரவிலக்கமாக இருக்கின்றவர் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அவர்களை நாங்கள் நன்றியோடு என்றும் நினைவு கூற வேண்டும். திருச்சபையிலே ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்தவர் நம்முடைய திருத்தந்தை.
2013ஆம் ஆண்டு அவர் திருத்தந்தையாக வந்த பொழுது அவர் ஒரு அதிரடியான தீர்மானத்தை எடுத்தார். வலிமையாக ஒரு திருத்தந்தையாக தெரிவு செய்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு மிகவும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, அதாவது பேப்பல் பேலஸ் என்று சொல்வார்கள், எல்லா விதமான வசதிகளோடும் வாய்ப்புகளோடும் இருப்பதற்கு அவருடைய பணிக்காக ஒரு பேப்பல் பேலஸ். ஆனால் திருத்தந்தை எடுத்த முடிவு என்னவென்றால், தான் கருணராக வந்தபொழுது இருந்த அந்த அறையிலே, காசா சாந்தா மரியா என்கின்ற அந்த அறையிலே, அங்கு வருகின்ற விருந்தாளிகள் அல்லது போனால் அந்த வத்திக்கானுக்கு வந்து போகின்றவர்கள் இருக்கின்ற அந்த எளிமையான அறையிலே தான் அவர் தங்கினார். தன்னை தாழ்த்துவதற்கான ஒரு முதல் படியாக அவர் இருந்தார். அவருடைய வாழ்வு எப்பொழுதும் எளிமையானது. அவர் வெளிநாடுகளுக்கு போகிற பொழுது தன்னுடைய சூட்கேஸை, சிறிய பொருட்களை கொள்ளுகின்ற தானே தூக்கி கொண்டு போனார். எளிமையான கார்களை விரும்பினார், எளிமையான வரவேற்புகளை விரும்பினார். அது அவருடைய தாழ்ச்சியின் அடையாளமாக. இன்னும் ஒரு பெரிய வியாழக்கிழமையிலே அவர் இந்த வலிமையாக இந்த திருத்தந்தையர்கள் கருதினாளுடைய கால்களைத்தான் வியாழக்கிழமையிலே கழுவுவார்கள். திருத்தந்தை அவர்கள் ஒரு சிறைக்கு சென்று அங்கிருக்கின்ற சிறை கைதிகளை அவருடைய கால்களை கழுவினார். அங்கிருந்த பெண்களுடைய கால்களை கழுவினார். இன்னும் சிறப்பாக இந்த முஸ்லிம்களுடைய கால்களை கூட அவர் கழுவினார். இது அவருடைய தாழ்ச்சியின் வரவிலக்கணமாக இருக்கிறது. ஆகவேதான் இன்று உலகத்திலே இருக்கின்ற கத்தோலிக்க மக்களுடைய மனங்களிலே மாத்திரமல்ல, உலக மக்கள் அனைவருடைய இதயங்களில் இருக்கின்ற ஒரு திருத்தந்தையாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இருக்கின்றார். ஏனென்றால் தன்னை தாழ்த்தியபடியால், தன்னை முழுமையாக மக்களுடைய பணிக்கு எளிமையாக அர்ப்பணித்தபடியால் இறைவன் அவரை உயர்த்தி இருக்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த அழகான புனிதமான இரக்கத்தின் காலத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி கொள்வோம். தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை, எல்லாம் நீ தந்த தானம் என்று வாழ்வதும் உன்னுடைய கருணை என்கின்ற அந்த அழகான விருது வாக்கியத்தோடு இந்த தவக்காலத்திலே எவ்வளவுக்கு அதிகமாக எங்களை தாழ்த்த முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக எங்களை தாழ்த்த முயலுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். நலன்களுக்கெல்லாம் தொடக்கமும் நிறைவுமாகிய இறைவா, எம் திரு அவையில் உள்ள அனைவரும் எத்தகைய துன்பங்கள் சோதனைகள் வந்தாலும் இறை நம்பிக்கை குறையாமல் உமது அன்பின் சாட்சிகளாக வாழ்வதற்கு தேவையான வரத்தினை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ளவரான தந்தையே இறைவா, எமது இளையோரை உம் பாதம் தருகின்றோம். அவர்கள் தங்கள் தேவைகளில் முதன்மையான தேவை நீர் என்பதை உணர்ந்து உம் கரம் பற்றி வாழவும் இறை நம்பிக்கையில் வளரவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் தந்தையும் தாயுமான இறைவா, துன்பங்களாலும் துயரங்களாலும் மனவேதனையாலும் வறுமையினாலும் வாடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் உம் பாதம் தருகின்றோம். உமது ஆசியையும் அமைதியினையும் மகிழ்ச்சியினையும் அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் மருத்துவரே இறைவா, இத்திருப்பலியை தொலைக்காட்சி மூலம் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பக்தர்களையும் உம் பாதம் தருகின்றோம். அவர்களது வேண்டுதல்களுக்கு நீரை செவிசாய்த்து ஆசீர்வதித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த ஜூபிலி ஆண்டிலே நமக்கு தந்திருக்கின்ற இருந்த அருளின் காலமாகிய தவக்காலத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே உம்முடைய திருமகனுடைய வாழ்க்கையிலே இருந்த சிறப்பான பண்பாகிய தாழ்ச்சியை நாங்களும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று எங்களை அழைக்கின்றீர்.
உம்முடைய அழைப்புக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த தபக்காலத்திலே எங்களையே நாங்கள் தாழ்த்தி உம்முடைய அருளை பெற உம்மால் உயர்த்த பெற நீரே துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் என்றாடுகின்றோம். ஆமென். எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவக் குழியில் விழுந்தேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவக் குழியில் விழுந்தேன் இறைவா, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக எனக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மரணிகளின் வழியாக உமது தூய்மைப்படுத்தும் பணியை எங்களில் செயல்படுத்த நீர் திருவிழம் கொண்டீரே. இது எங்களை இவ்வுலக தவறுகளிலிருந்து விடுவித்து விண்ணக கொடைகளுக்கிட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏலும் அது பேரல்லாலும் அது நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறை பொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்திருக்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டுதல்களும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறுநிகழ்வில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியலமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அடிகளத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவன்றி அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கோரே தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை மீட்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா துறாக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு அழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும்,
எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடன் ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். கல்வாரி நினைவுகள் தான் என் வாழ்வில் கனவாகுமே. உன்னோடு ஒன்றாகி நான் என் வாழ்வில் நலமாகுமே. உணவாய் எழுந்து எனில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். மெழுகாய் உருகி ஒளிர்ந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, புனித உணவு தரும் புத்துணர்வு எங்களுக்கு பக்தியுள்ள நடத்தையில் முன்னேற்றம் தந்திரல வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். அது ஒப்புரவுக்கான அது இடைவிடாத உதவியையும் எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்,
நான் திரும்பி பார்க்க மாட்டேன். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தரணியர் நமக்கெல்லாம். சேயர்கள் நம்மை செவ்வழி நடத்தும் தெய்வமும் அவரன்றோ. ஆயனே முன்னால், அழகையே பின்னால். ஆயனே முன்னால், அழகையே பின்னால். அன்பர் இயேசுவின் அன்பு மொழியிலே ஆறுதல் அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.